பேஷன்ஸ் உங்க வியாபாரத்தை ரொம்ப காப்பாற்றும். தொலைநோக்கு பார்வையோட நீங்க மூவ் பண்ணி கொண்டு போக முடியும் உங்க வியாபாரத்தை. பேஷன்ஸ் இருந்தா எப்பவுமே நட்டதும் முளைக்காது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நட்டு வச்சுட்டு நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா வராது. எல்லாருக்கும் சம்பாதிக்கணும் என்ன இருக்கும், எல்லாருக்கும் நாலேஜ் இருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆனா எல்லாத்தையுமே நாளைக்கே ஏதோ மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸா குடிச்சிடலாம் நினைச்சு வந்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. இது ஒரு விதைய போட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி அதுக்கு வெயில் காட்டி அது கொஞ்சம் வேலி போட்டு அதை நம்ம டெய்லி பராமரிச்சு அதை நம்ம பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும், எவ்வளவு பொறுமை இருக்கும். அந்த பொறுமை இருக்கணும் வியாபாரத்தில். அதான் திருப்பி சொல்றேன் இல்லையா, எதிர்பார்க்காதீங்க. வியாபாரத்துக்கு இருந்து எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. வியாபாரத்து ஒரு குழந்தை மாதிரி நம்ம சொல்லியிருக்கேன். எனக்கு அவேர்னஸ் வந்தீங்கன்னா நமக்கு தெரியும். அந்த குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? நம்ம பெத்த குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்ப்போம்? அது நல்லா இருக்கணும், அது நல்லா படிக்கணும், அதுக்கு நல்லா செய்யணும், அது நல்ல விதமா வரணும், அதுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான் நினைப்போம். அப்ப வியாபாரத்துக்கு இருந்து நான் நல்லா இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடாது. வியாபாரத்தை குழந்தையா நினைச்சு வியாபாரம் எப்படி நல்லா இருக்கணும் என்கிட்ட. அந்த வியாபாரத்தை குழந்தையா பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு தேவையான டைம், அதுக்கு தேவையான மெனக்கிடல், அதுக்கு தேவையான உடல் உழைப்பு, என்னென்ன நம்ம செய்யணும் அந்த எல்லாத்தையும் நம்ம செய்யணும் இந்த வேலைக்காக, இந்த வியாபாரத்துக்காக. ஏன்னா குழந்தை. அப்ப அந்த குழந்தைக்கு பிரச்சனை வந்தா கூட நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம தான் பாத்துக்கணும். ஐயா என்னது பிரச்சனை எல்லாம் கொண்டு வருது, இது வேண்டாம்ப்பா தூக்கி போடு அப்படின்னு தூக்கி போடக்கூடாது. என் குழந்தை தப்பு பண்ணிருச்சு அடிக்க வரானுங்கன்னா நான் தூக்கி போட்டுவேன் என் குழந்தைய. ஒன்னும் மோதுவேன் இல்ல கெஞ்சுவேன், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். என் குழந்தைய காப்பாற்றணும், அதான இன்டென்ஷன். அதுல வியாபாரம் குழந்தைய பார்த்தாதான் அது பிரச்சனையை கொண்டு வந்தா அந்த குழந்தைய எப்படி காப்பாற்றணும் தோணும். அந்த குழந்தைய பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி இந்த பிரச்சனை தப்பிக்கணும் பார்ப்போம். ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.